வணக்கம். நான் ட்ரேடர் வேலு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நம்ம நிஃப்டி ஆப்ஷன்ஸில் தினமும் ஒரு 40லேருந்து 60 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு சில நுணுக்களை நம்ம பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரீப்ளேயில் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது 16ஆம் தேதி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ 17ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நாம் எதை பயன்படுத்தியிருக்கலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. 17ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 மார்க் போட போகிறேன். ஒரு 2 மார்க் வரைஞ்சிக்கிறேன், கோடு போட்டுக்கிறேன். ஒரு 2-3 கோடு போடுவேன். கோடு போட்டாலுமே ரோடு போடலாம் பிரதர் ட்ரேடர்ஸ். கோடு மார்க்கெட்டில் கோடு போட கற்றுனாலுமே ரோடு ஈஸியாக போடலாம். இப்போ நான் கோடு போட்டது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 16ஆம் தேதியோடைய ஓப்பன் கேண்டிலோட ஐக்கும் 16ஆம் தேதி க்ளோசிங் கேண்டிலுடைய லோவுக்கும், அதாவது 16ஆம் தேதியோடைய லோவையும் 16ஆம் தேதி ஐயும் நான் மார்க் பண்ணிட்டேன். என்னைக்கு 17ஆம் தேதி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் மூலமா மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போகுன்றத நம்ம ஈஸியா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி பண்ணலாம்? இப்போ 17ஆம் தேதி ஓப்பன் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ப்ரீவியஸ் டேயோட லோவை கரெக்டாக டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். அப்போ 17ஆம் தேதியோடைய ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு பாசிட்டிவா இருக்கு. பட் ஆனால் க்ளோசிங் ஐ சப்போர்ட்டை இவன் உடைக்கவே இல்லை. இந்த சப்போர்ட்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட் லைன், சாரி ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ ஓப்பன் நேற்றையோடைய லோவை கரெக்டாக டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபுல் பேக் ஆயிருக்கு, ஃபுல் ஷேடோ ஆயிருக்கு. இந்த ஷேடோன்றது பார்த்தீங்கன்னா நிழல் உலகம். சரிங்களா? இந்த நிழலுக்குள்ள இந்த ஷேடோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பையர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பையர் உள்ள வராங்க போறாங்கன்றது முழுமையாக தெரியும். ஆனால் சில கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ளுக்குள்ளே கீழே வெரி லோவில் ரிவர்ஸ் ஆகும்போது உள்ளுக்குள்ளே இருப்பாங்க, அது தெரியாது. அதனாலதான் இதை ஷேடோன்னு சொல்றது. சரிங்களா? இப்போ மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில இருந்து மேலே போயிடுச்சு. செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கேண்டிலாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டேயோடைய ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் அவன் பிரேக் பண்ணல, நியர்பை இருக்கான். ஸோ அங்கேருந்து நெகட்டிவ் கேண்டிலாக வந்தது. இந்த நெகட்டிவ் கேண்டில் வந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பாடியோட 50% மேலேயே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு விஷயத்த மேஜராக நம்ம பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய பாடியை அவன் கீழே க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணலை. ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் தான் ஃபர்ஸ்ட் கேண்டில். இந்த கேண்டிலுடைய லோவை அவன் பிரேக் பண்ணவே இல்லை, க்ளோசிங்குடைய லோவை பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ இந்த கேண்டில் ஃபுல் ஸ்ட்ராங்கா பைன்றத இங்கேயே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான், ஒரு சிக்னல், பை சிக்னல். இந்த இடத்துல மார்க்கெட் பாசிட்டிவா போக போகுது அப்படின்றதுக்கு உண்டான சிம்டம்ஸ் இங்கேயே நமக்கு கொடுக்குறான். செகண்ட் கேண்டில் இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எப்படி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு, செகண்ட் கேண்டில் ரெட்ல முடிஞ்சிருக்கு, ரெட் கேண்டில்னா ஷேடோவா முடிஞ்சிருக்கு. ஸோ தேர்ட் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய, அதாவது இதுதான் நமக்கு பிரைமரி கேண்டில். இந்த கேண்டில் தான் நம்ம பிரைமரியா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த கேண்டிலுடைய லோவை அவன் பிரேக் பண்ணவே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேண்டிலுடைய லோவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிப்போம். இதுதான் க்ளோஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளால உடனே ட்ரேடு எடுக்க முடியுமான்னா நிறைய பேர் எல்லாம் முடியாது. ஸோ அல்கோ யூஸ் பண்ணும்போது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அகைன்ஸ்ட் ஒரு 4-5 பாயிண்ட் விட்டுட்டு கூட எடுக்கணும்னு வச்சுக்கலாம்.
எடுத்துட்டா ஸ்டாப் லாஸ் இப்ப நமக்கு இதுக்கு வந்து போனோம். ரிஸ்க் லெவல்ன்றத நம்ம மெயின்டைன் பண்றோம் எல்லாத்துலயுமே. ஒரு ட்ரேடரா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பை எடுத்தாங்கன்னா அது நம்ம எவ்வளவு தூரம் வரைக்கும் கீழே போவோம், நமக்கு வந்து நம்மளுடைய லாஸோ நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற கேபிட்டலை பொறுத்து நம்ம அந்த லாஸை எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் எல்லாருமே காமனா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த காமனான ஸ்டாப் லாஸுக்கு நம்ம எங்க போடலாம் அப்படின்றத நான் பிறகு சொல்றேன். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நல்லா கவனிங்க, 1 by 1 சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ நான் இங்க வந்து ஒரு 4 ஒரு ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா 296 ரூபாய். ஸோ நான் அதிகபட்சமா 96ல எடுக்க முடியாது, ஒரு 200 ரூபாய் நான் 196 ரூபாய் 80 காசு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாயில எடுக்கிறேன். நான் 200 ரூபாய் 205 ரூபாய் ரேஞ்சில் எடுக்கிறேன். எடுத்துட்டா இது நான் ஸ்டாப் லாஸ் எங்க போட போறேன்றத நான் உங்களுக்கு சொல்றேன், வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். ஆக்சுவலா இந்த இடத்துல நான் பை லெவல் எடுத்துட்டேன். நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பை எடுக்கிறேன். இந்த ரேஞ்சில் பை எடுக்கிறேன். சரி, நான் 205 ரூபா சொன்னேன், 210 கூட வச்சுக்கலாம். பை வந்து பார்த்தீங்கன்னா பை வந்து 24,210. சரிங்களா? நான் பை வந்து 24,210ல பை எடுத்துக்கிட்டேன். சரி, இப்படி வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்டு எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ப்ளே பண்ணியாச்சு. ஓ, அகைன் பாத்தீங்கன்னா 210க்கு வந்தது, மறுபடியும் கீழே வந்துருச்சு. இவ்வளவு தூரம் வந்திருக்கு. நான் 210ல எடுத்தேன், எவ்வளவு லோ வந்திருக்கு, 167 ரூபா வரைக்கும் வந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 45 பாயிண்ட். 45 பாயிண்ட்டுக்கு நான் வெயிட் பண்றேன். 210ல எடுத்துட்டேன், 45 பாயிண்ட் தான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினாரியத்துல உங்களுக்கு ஒரு சினாரியோ தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் உடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் அவன் வந்து பிரேக் பண்ணல. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய இந்த கிரீன் கேண்டில் இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய லோ, அதாவது க்ளோசிங் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. அதாவது உடைச்சாலும் அவன் வந்து கீழே க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஸோ நமக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து இன்னமும் பாசிட்டிவான சிம்டம்ஸ் தான் நமக்கு தெரியுது. அப்போ நீங்கள் 210 ரூபாயில நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், கீழே எவ்வளோ வந்திருக்கான், 270 வரைக்கும் வந்துருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் 45 பாயிண்ட்டுக்கு நம்ம மைனஸ்ல இருக்கு. அகைன்ஸ் இமீடியட்டா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கேண்டில்லையே மறுபடியும் 210 ரூபா ரேஞ்சுக்கு இவன் போயிட்டான். ஸோ இந்த கேண்டில், அதாவது 3வது கேண்டில்ல நம்ம பை எடுத்திருக்கோம், 4வது கேண்டிலே செல் ஆகி, அதாவது 4வது கேண்டில் நெகட்டிவ் கேண்டிலா செல் ஆகி நமக்கு வந்து 96 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. 5வது கேண்டில் ஓபன் ஆகி கீழே வந்து பாத்தீங்கன்னா 167 ரூபா வரைக்கும் வந்துட்டு அதே கேண்டில் அங்கேயே ஜம்ப் ஆயிருக்கான். அப்போ நம்ம இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கிளியரா தெரியுது, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா பை சைட்ல நல்லா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்றத இதுலயே தெரியுது. சரிங்களா? இப்போ அடுத்த பிளே பண்றோம். லைவ்லி நீங்க நம்ம இதே தான் பண்ண போறோம். பாருங்க, இப்ப என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்தவன் இந்த லோவை உடைக்காமையே மேல போயிட்டான். அப்போ நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து இதுதான். நம்மளுடைய என்ட்ரி லெவல் வந்து 210 ரூபாய் தான் நம்மளுடைய என்ட்ரி லெவலு. இந்த என்ட்ரி லெவலை நான் இப்போதைக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோ இதுவாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லோவை இது வச்சிருக்கோம், இது வந்து செகண்ட் லோ. சரிங்களா? இப்போ நம்ம இங்க எடுத்த 210 ரூபாயில எடுத்த ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணி இதுக்கு செகண்ட் லோ எதுன்னு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் லோ, இது செகண்ட் லோ வந்தது. ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபர்ஸ்ட் செகண்ட் லோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான்.
அப்போ 297 இங்க இருந்து தான் மார்க்கெட்டு திரும்புது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வாங்கி இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்து புக்கிங் நடந்திருக்கும். புக்கிங் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எமோஷனல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலவங்க பயந்துருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறுது, கீழே வருது, நமக்கு கிடைச்சது வரைக்கும் போதும்பா அப்படின்ட்டு இந்த இடத்துல எமோஷனல் ட்ரேடர்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுக்கு மேலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைலரே உள்ள வருவாங்க. ரீட்டைலர் எங்க உள்ள வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில தான் வந்திருப்பாங்க அவங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேண்டில்லையோ இல்ல நெக்ஸ்ட் 2 கேண்டில்லையோ எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எங்கெங்க தோணும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இதோ இருக்கு பாருங்க, இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அதே போல இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். சப்போர்ட்ன்றது வந்து எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சப்போர்ட் தான். ஸோ இதுவும் ஒரு சப்போர்ட் தான். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போகலாம். பட் சப்போர்ட் கீழே க்ளோஸ் ஆகும் போது கீழே டவுன் ஆகுது. மறுபடியும் இந்த மூணாவது சப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் ஃபுல் பேக் ஆயிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டில பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்றோம். இந்த கேண்டிலுக்குள்ள எல்லா விஷயமும் அடங்கிடுங்க. நீங்க இண்டிகேட்டர்ஸ் நீங்க எந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்க பயன்படுத்தினாலும் சரி, இந்த ஒரு கேண்டிலுக்குள்ள எல்லா விஷயமும் அடக்கம். ஃபண்டமெண்டல், அப்புறம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, இண்டிகேட்டர்ஸ் வச்சு எந்த மாதிரியான டெக்னிக்கலை யூஸ் பண்றீங்க, இதை எல்லாத்தையுமே ஒரு கேண்டிலுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஒரு கேண்டில நீங்க எந்த அளவுக்கு இந்த சார்ட்டை நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு பல விஷயங்கள் சார்ட்டே நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். நம்ம தனியா போய் படிக்கணும் அப்படிலாம் வந்து தேவையில்லை. தேவையில்லைன்னு மீன்ஸ்னா ஓரளவு தேவைப்படும். பட் ஆனா அதை படிச்சாலும் நீங்க வந்து கேண்டில நீங்க ப்ராக்டிஸ் பயிற்சி பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு திறமையான ஒரு ட்ரேடராவோ டெக்னிக்கல் அனலிஸ்டாவோ உங்களால மாற முடியும். இப்போ இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இது சப்போர்ட் ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட் லைட் நமக்கு வேண்டாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு சொல்றது. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல அடி வாங்குது. பட் சப்போர்ட் லைன் எதுன்னு பாத்தீங்கன்னா நேற்றையுடைய லோவையும் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது கனெக்ட் பண்ணும்போது பெருசா வந்து இல்லை. இந்த இடத்துல கேப்ல தான் இருக்கு. அதே நேரத்துல இந்த இடத்துலயும் கேப்ல தான் இருக்கு. நம்ம எது உடனே பாத்துக்கலாம். இதுக்கு முன்ன கேண்டில் இவ்வளவு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவ்வளவு தூரம் நீங்க நம்ம போக வேண்டியது இல்லை. ஸோ நேத்தோடைய லோவை நம்ம சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். நேத்தோடைய ஐய நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸா நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு நாளாவும் இருக்கலாம், 2 நாள் 3 நாள் கூட நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். 3 நாள் கணக்குல 3 ட்ரேடிங் டேஸ்ல நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது லாங் டைம் வந்து நீங்க வந்து டார்கெட்டையோ என்ட்ரியோ லாங்கா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்க இந்த இடத்துல நீங்க இந்த சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செல் எடுக்கிறோம்னா செல் எடுத்தா நம்மளுடைய டார்கெட் வந்து ரொம்ப லாங்கா தான் வைக்கணும், ரொம்ப ஷார்ட்டா வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல எடுக்க போறது சின்ன ஒரு ரிஸ்க் தான். ஆனா நமக்கு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம வந்து எப்படின்னா ஒரு 50ல இருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள நம்ம ஒரு 50 பாயிண்ட் இல்ல 60 பாயிண்ட் அதுக்குள்ளதான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து, இது நான் சொல்றது ஃபியூச்சர்ஸ் இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து செல் எடுக்கிறோம்னா இதுக்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 30-40 பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்ம வந்து எக்ஸிட் பாயிண்ட்டை நம்ம ஈஸியா ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா டார்கெட் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வரைக்கும் வரும் டார்கெட் நமக்கு. ஸோ டார்கெட் இவ்வளவு தூரம் இல்லை, இதையும் தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஒரு லெவல்ல நம்ம வந்து எங்க திரும்புது அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியும். சரிங்களா? ஸோ எதுக்காக இதை சொல்றேன்னா நீங்க ஒரு டார்கெட்டை நீங்க பிக்ஸ் பண்ணும்போது அதுக்குண்டான ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னு நம்ம பிக்ஸ் பண்ணோம்.
அதாவது 10 ரூபாய்க்கு நான் வாங்க ஒரு டார்கெட்டை வந்து நான் 10 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறேன்னா அந்த 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் ஈக்குவலாவோ 20 ரூபாய் ஈக்குவலாவோ வச்சா அது வந்து பெரிய ஒரு ட்ரேடுக்கு அழகு கிடையாது. ஸோ நம்ம 10 ரூபாய் ரிஸ்க் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் அதுல இருந்து இப்ப நான் இந்த இடத்துல ஒரு 50 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கும் போது நான் ஒரு 300 ரூபாய்க்கு நான் டார்கெட் எடுக்கலாம். சரிங்களா? 300 ரூபாய்க்கு நான் ஒரு 150 பாயிண்ட், ஒரு 200 பாயிண்ட், 300 பாயிண்ட நான் ஃபோக்கஸ் பண்ணலாம். எனக்கு அது கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நம்ம பிளான் பண்ணும்போது டார்கெட்டை நம்ம எவ்வளவு தூரம் லாங்கா வைக்கிறோம், அடுத்த சப்போர்ட் எங்க வருது, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குதுன்றத ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க டார்கெட் எங்க செட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்போ இது ஒரு சப்போர்ட், நம்ம இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். சப்போர்ட் ஆல்ரெடி நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் சப்போர்ட் லெவலையும் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நேற்றுடைய ஐ தான் எனக்கு ரெசிஸ்டன்ஸு, நேற்றுடைய லோ தான் எனக்கு சப்போர்ட்டா நான் இப்போ மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதுலேருந்து மார்க்கெட் எப்படி திரும்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேண்டில் பாசிட்டிவா இருக்கு, செகண்ட் கேண்டில் நியூட்ரலா இருக்கு, பட் ஆனால் பாடியை க்ளோஸ் பண்ணல. நான் தேர்டு கேண்டில்ல ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் தள்ளி நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸ்டாப் லாஸ் நான் இன்னும் போடலை. இதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்க போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த லோவுக்கு கீழே, அதாவது இந்த கிரீன் கேண்டில் இருக்கு அந்த லோவுக்கு கீழே எது ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸா போடணும் ஆக்சுவலா. பட் ஆனால் இந்த இடத்துல நமக்கு சிம்டம்ஸ் நிறைய பாசிட்டிவா இருக்கிறதுனால நான் ஸ்டாப் லாஸ் எப்படி நான் கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னா, எப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் லோவுக்கு கீழே இந்த பாடி கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அப்போ நான் எக்ஸிட் கொடுக்குறேன். ஸ்டாப் லாஸ் கொடுக்கல, எக்ஸிட் கொடுக்குறேன். சரிங்களா? நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கல, எக்ஸிட். எனக்கு இந்த ட்ரேடு போதும் அப்படின்ட்டு நான் இந்த ட்ரேட்ல இருந்து நான் வெளியே வந்துடுறேன். அப்போ எனக்கு நான் இங்கேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 210 ரூபாயில எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபாய்க்கு நான் வெளியே எக்ஸிட் ஆகுறேன். அப்போ 35 பாயிண்ட் தான் என்னுடைய ரிஸ்க் லெவல்லே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 35 பாயிண்ட் தான். பட் 35 பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 பாயிண்ட் கீழே வந்தா, பட் ஆனால் க்ளோசிங் ஆகலை, பாடி வந்து க்ளோசிங் ஆகலை. அப்போ இமீடியட்டா ரிவர்ஸ் ஆயிட்டான். அப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் இப்போ நான் மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த எஸ்டர்டேவுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் பிரேக் ஆயிருக்குது. இப்போ நான் இங்க நான் செட் பண்ணிக்கிற ஸ்டாப் லாஸ் தூக்கி நான் காஸ்ட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். அப்படி காஸ்ட்டுக்கு மாத்துறேன், அப்படி இல்லைன்னா அடுத்த லோ, அடுத்த எங்க லோ, அப்போ ஃபர்ஸ்ட் லோ நமக்கு வந்து இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லோ. செகண்ட் லோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் செகண்ட் லோ. இப்போ தேர்டு லோ எவர் தான் பார்க்கணும், மூணாவது லோ எங்க வருதுன்னு பார்க்கணும். ஸோ நான் மறுபடியும் பிளே பண்றேன். மார்க்கெட் மேலதான் போயின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு நெகட்டிவா, இந்த இடத்துல எனக்கு ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்திருக்குது. தெரியுதுங்களா? இந்த இடத்துல எனக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடந்திருக்குது. எங்க போட்ட மார்க்ல எங்க காணாம போயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சா? ஸோ நேத்தியோடைய லோ, நேற்றுடைய லோவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது என்னுடைய க்ளோசிங் எடுத்திருக்கேன். க்ளோசிங் எடுத்துட்டு பை கொடுத்துருக்கேன். பை கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ சேம் அதே டைம் நேற்றுடைய ப்ரீ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இப்போ இங்க இந்த 3 கேண்டில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டு இருந்தது, பயம். நான் இந்த இடத்துல எடுத்துட்டேன், இந்த இடத்துல இறங்குது, ஏறுது. அப்போ நம்மளை வந்து பிசிக்கலா வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணோம். ஐயோ இப்படி போயிடுமா, அப்படி போயிடுமா, அதை மாதிரி இருக்குமா, இதை மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு நம்மளை பிசிக்கலா ரொம்ப டேமேஜ் பண்ணோம். மன அழுத்தத்துக்கு ரொம்ப உருவாக்கி விடுவான். ஏன்னா ட்ரேடிங் பண்றதுக்குன்னு வரும்போது ட்ரேடரா நம்ம அந்த சீட்ல உட்காரும் போது நம்ம கூட சேர்ந்து நமக்குள்ள ஒருத்தன் வந்து உட்காருவோம், எமோஷனல்ன்ற ஒருத்தன். அவன் என்ன பண்ணுவான், ஐயோ போதும் போதும், ஐயோ இவ்வளவு போதே அப்படின்ட்டு இதே டைலாக மாத்தி மாத்தி ரிப்பீட்டா நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் எடுத்ததை இவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு.
இப்போ நான் இந்த இடத்துல எடுத்ததுக்கு நான் ஒரு டார்கெட் செட் பண்ணணும். ஏன்னா ஸ்டாப் லாஸுக்கு எங்க வருதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ டார்கெட்டை நான் எங்க செட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லின்னு இருக்கேன். இப்போ என்னுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது டார்கெட், என்ட்ரி, எக்ஸிட், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில், ப்ரீவியஸ் டேவுடைய பேஸ் பண்ணி தான் எல்லா மார்க்கெட்டுமே மூவ் ஆகும். இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா மார்க்கெட்டுமே இதுக்கு முந்தைய கேண்டில்ஸ், முந்தைய டேட்டாஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து நகரும். இது வந்து மார்க்கெட்டு உருவாக்குனதுல ஒரு அழகான ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சாலுமே, நம்ம எடுக்கிற கேண்டிலுக்கு முன் கேண்டில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டாலுமே மார்க்கெட்ல நீங்க தான் கிங். எந்த நேரமும் லாபம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது எப்படின்னா, கடல் இருக்கு, கடல்ல வந்து பாத்தீங்கன்னா பல வகையான மீன்கள் இருக்கு. சொரா மீன் இருக்கு, சின்ன மீன் இருக்கு, பெரிய மீன் இருக்கு, நடுத்தர மிடில் சைஸ், விலை உயர்ந்த மீன், விலை கம்மியான மீன், எல்லாமே இருக்கு. சேம் அதே போலதான் ஷேர் மார்க்கெட்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் போல, கடல் தான். அதுல சார்ட்டை வந்து சேம் அதே தான். இந்த சார்ட் எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மீனவர்கள் மாதிரி, மீனவர்கள்லாம் பாத்தீங்கன்னா போட்டிங் எடுத்துட்டு கடலுக்கு போவாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல மீன் இருக்கும், எந்த இடத்துல மீன் இருக்காது அப்படின்றத அவங்களால யூகிச்சு அவங்க வந்து வலையை விரிப்பாங்க. சேம் அதே போலதான் நம்ம கேண்டில்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டா, நாம அந்த அந்த கேண்டில்ஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தா நமக்கு லாபம் கிடைக்கும், பை எடுத்தா நமக்கு லாபம் கிடைக்கும், இல்ல இந்த கேண்டில்ல செல் எடுத்தா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு நமக்கு முழுக்க சப்போர்ட்டாகவும் நமக்கு அதை வந்து தெரியப்படுத்துறதுக்கும் கேண்டில்ன்ற ஒரு டூல் வந்து நம்ம கையில இருக்குது. ஸோ அந்த கேண்டிலுடைய ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒரு விதமான மீனிங் இருக்கும். அந்த மீனிங் நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது மட்டுமே ரிப்பீட்டடா மார்க்கெட்ல நடந்துனே இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சைடு அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருந்தது. இந்த வருஷம் லாஸ்ட் 3 மாசம் பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டே இருக்கு. இந்த 3 மாசத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா மோடி ஏதோ ட்ரம்ப் ஏதோ நியூஸ் வந்தது, அவங்க அந்த இடத்துல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வந்தது, இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வரும். நியூஸ்ன்றத எப்பவுமே மார்க்கெட்ல நியூஸை வச்சு ட்ரேடிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா நியூஸ்ன்றது எங்கேயோ இருக்கிறவன் ஒருத்தன் சொல்லி அது மீடியா மூலமா தெரிஞ்சு அது மீடியா மூலமா வந்து நமக்கு தெரியறதுக்குள்ள மார்க்கெட் ஜோலியே முடிஞ்சிடும். சரியா? நம்ம எடுக்க பார்த்தா ஒரு நாளைக்கு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் தான். இந்த 40-50 பாயிண்ட்டுக்கு நம்ம அவ்வளோலாம் யோசிக்க வேண்டியது இல்லை. சரிங்களா? நம்ம வந்து அவ்வளோ ட்ரம்ப் என்ன பண்ணாரு, வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, அங்க குண்டை போட்டானா, இங்க வந்து ஜெயிச்சாங்களா, அதெல்லாம் எதையுமே கண்டாதீங்க. பேட்டர்ன் என்ன சொல்லுது, மார்க்கெட்ல பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கு, பேட்டர்ன்றத முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல யாரு குண்டு போட்டாலும், என்ன வார் வந்தாலும் சரிதான், என்ன பிரளயமே நடந்தாலும் சரிதான், மார்க்கெட் கண்டிப்பா ரன்னிங்ல இருந்துட்டே இருக்குங்க. அது 100 பேரு இருந்தாலும் மார்க்கெட் ரன் ஆகும், 100 லட்சம் பேர் இருந்தாலும் மார்க்கெட் ரன் ஆகும், 100 கோடி பேர் உள்ள மார்க்கெட்ல இருந்தாலும் மார்க்கெட் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். மார்க்கெட் மேல போகும், கீழே வரும், கீழே வரும், மேல போகும். அதனுடைய வேலையை அது தெளிவா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது செய்யற வேலை கூடவே நாம எந்த இடத்துல அது செய்யற வேலை, அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுல போய் காசு பார்க்கலாமே. சரிங்களா? நம்ம அதுல வந்து காசு பார்க்கலாம். நமக்கு எவ்வளவு காசு தேவை அதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கேன். இப்போ நான் டார்கெட்டை நான் செட் பண்ணணும்னா எங்க செட் பண்ணணும்னா, எனக்கு வந்து ரெசிஸ்டன்ட் எதுன்றத நான் பார்ப்பேன். அடுத்த ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் டேவுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதையும் பிரேக் பண்ணிட்டா, ஓப்பன்லயே பிரேக் பண்ணி போச்சு. அது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான். ஸோ இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் போச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல தான் நிக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் நிக்குது. பட் ஆனா இவன் இவ்வளவு தூரம் போனவன் அப்படியே போனமே, ஏன் கீழே வரான் அப்படின்னா, அவன் இந்த லோ வரத்துக்கு அவனுக்கு ரைட்ஸ் அதிகமா இருக்கு. இந்த லோ வரைக்கும் வருவான். இந்த லோவை உடைக்க கூடாது, உடைச்சு க்ளோஸ் பண்ணானாதான் அவனுடைய ட்ரெண்டே மாறும். அது வரைக்கும் அவன் வந்து பாசிட்டிவா தான் இருப்பான். அவன் இது வரைக்கும் வரலாம்,
இவ்வளவு கேப் இருக்கு. இந்த கேப்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவனோட இடம் தான். யாரோட இடம்? இங்க வாங்கியிருக்காங்க பாருங்க, இந்த கேண்டில் வாங்கியிருக்காங்க தெரியுங்களா? 9:40 9:40 சாரி 9:35 நடந்த வால்யூம் இருக்கு பாருங்க, ஷேடோ. இந்த இடத்துல வாங்கணுங்களுடைய இது எல்லாமே இந்த கேப், இவ்வளவு தூரம் கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப் எல்லாமே அவங்களுக்கு உரிய இடம் தான். இவ்வளவு தூரம் இருக்குல்ல, இவ்வளவு தூரமும் இந்த 9:35 வாங்கினவங்களுடைய இடம். இந்த இடத்த அவங்க வந்து எப்போ வேணாலும் கீழே வரலாம். ஏன்னா இந்த ஜோன் தான் அவங்க இன்னமும் அதிகமா வாங்கறதுக்கு இந்த இடத்த வரும்போது இன்னமும் அதிகமா வாங்குவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த 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 இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா இதுதான் செகண்ட் டார்கெட்டுடைய இடம். இதுக்கு அடுத்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ என்னுடைய அடுத்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ், அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த டார்கெட் வரைக்கும் வருவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதுலயே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இங்கேயே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டா இருக்குது, நமக்கு கிளியரா தெரியுது. சரிங்களா? ட்ரெண்டா இருக்கு, அப் ட்ரெண்ட்ல போயின்னு இருக்குன்றது தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம கணக்கு பண்ணும்போது இது ஒரு லோ, அதாவது இது ஒரு லோ, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இது ஒரு லோ ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லோ ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு லோ ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் இதை நீங்க இதெல்லாம் இந்த கோடெல்லாம் எடுத்துறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இந்த கோடையும் நான் எடுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து இதுக்கு மேல இருக்கான், இதுக்கு மேல இருக்கான், இதுக்கும் மேலதான் இருக்கான். கேப் உங்களுக்கு பெருசா தெரியுதா? அப்ப இதை நம்ம என்ன சொல்லணும்னா, இவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா லோயர் ஐ பண்ணிட்டு இருக்கான், லோல ஐ பண்ணிட்டு இருக்கான். அதாவது டவுன் சைட்ல இருந்து நீங்க ஹையர் ஐன்றது வந்து மேல போயிட்டு இருக்கோம். எப்படி இது லோயர் ஐன்னும் போது நம்ம படிக்கட் போல, படிக்கட் பேஸ்ல நம்ம இப்போ படிக்கட்டு நம்ம ஏறும்போது என்ன பண்ணுவோம், படிக்கட்டு கீழே தானே இருக்கும், அது மேல தானே கால் வச்சிருவோம். சரியா? படிக்கட்டுல கீழே காலை வச்சுதான் மேல ஏறும். டவுன் சைட்ல காலை வச்சு நம்ம கீழே இறங்குறோமா? கிடையாது. ஸோ படிக்கட்டு மேல நம்ம ஒரு ஸ்டெப்பா எடுத்துருக்கோம். அப்போ படிக்கட்டு மேல ஒரு ஒரு லோவையும் பிரேக் பண்ணாம போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுக்கு இதனுடைய லோவை தான் நம்ம வைக்கணும். இந்த லோவுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது, இந்த லோவை அதாவது ஓப்பன் கேண்டிலுடைய க்ளோசிங்கை பிரேக் பண்ணா நான் வெளியே வந்துருவேன். 210 எடுத்த என்ட்ரிக்கு க்ளோசிங் கேண்டில், அதாவது ஓப்பன் கேண்டில க்ளோஸ் பண்ணா, ஓப்பன் கேண்டிலோட க்ளோஸ் பண்ணானா அடுத்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நான் எக்ஸிட் ஆயிடுவேன், ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன், எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னது ரீசன் அதுதான். இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க எடுத்த என்ட்ரி இவ்வளவு தூரம் நமக்கு போயிட்டு இருக்கு. என்னுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் பண்ணுவான்னு நான் யோகிக்கிறேன். இதையும் பிரேக் பண்ணான்றத நம்ம சொல்றோம். இப்போ அடுத்த இதுக்கு நம்ம போவோம், ப்ளே பண்றேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா இந்த லோவை பிரேக் பண்ணல. அப்போ எனக்கு ஸ்ட்ராங்கா நான் வந்து பை மோட்ல தான் இருக்கான் அப்படின்ட்டு நான் ஸ்ட்ராங்கா நம்பிக்கிட்டு வெயிட் பண்றேன். இதுல இன்னொரு விஷயம், இப்போ நான் இதுதான் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல, இதுதான் என்னுடைய டார்கெட். எங்க 210 நான் எடுத்த டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா 224 300ல நான் டார்கெட்டை செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 300ல நான் டார்கெட்டை செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கரெக்டா நமக்கு வந்து டச் ஆயிருக்கான், அந்த இது 331 வரைக்கும் வந்திருக்கான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம ஹிட்ன்றத நம்ம இது மூலமா கொடுக்கலாம். இப்போ செகண்ட் வந்து மார்க்கெட் மூவ் ஆயின்னு இருக்கு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ சேம், இப்போ எப்படி இங்க இருந்து 1 2 3 4 படிக்கட்டு வச்சு மேல போயின்னு இருக்கணும், இப்போ சேம் அதே மெத்தட்ல நம்மளுடைய லோ அடுத்த படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கான். தெரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து வந்தவன்
இங்க இருந்து மேல போனோம்னால இந்த லோவை பிரேக் பண்ண முடியல. அப்போ புதுசா வந்து ஒரு லோயர் ஐ வச்சிருக்கான். ஸோ இங்கேருந்து மேல போனோம்னாலயே இங்க இருக்கிற லோவை அவனால உடைக்க முடியல. ஸோ புதுசா ஒரு ஐ வச்சிருக்கான். மறுபடியும் இவ்வளவு தூரம் வந்தவனால கூட பட் ஆனா அவனால கீழே க்ளோஸ் பண்ண முடியல, மேலதான் போய் நிக்கிறான். அப்போ நமக்கு சினாரியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் டைரக்ஷன் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போகுது. இதுக்கு நீங்க சேனல் கூட போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு லைன் போட்டா கூட உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருந்து போன ஐக்கு லோ இதுதான் லோவா இருக்கு. அப்ப இந்த லோவுக்கு கீழே அவன் க்ளோஸ் பண்றானா இல்லையா, இவன் வருவானா வரக்கூடாதா? வரக்கூடாதுன்றதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா இவன் இங்க இருந்து போனவனுங்க மறுபடியும் இவ்வளவு தூரம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஆனா நம்ம வந்துக்கிற ப்ராஃபிட்டை நம்ம தக்க வச்சுக்கணும். அப்போ அவன் வந்து இந்த லோவை க்ளோஸ் பண்ணி உடைக்க கூடாது. ஸோ என்ன பண்றான்றத பார்ப்போம். ஸோ அகைன்ஸ்ட் மறுபடியும் கீழே தான் மார்க்கெட்டு இந்த லோவை உடைச்சிருக்கான். பட் ஆனா அவன் வந்து ஸ்ட்ராங்கா லோன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அவனுடைய லோ. ஸோ கீழே நம்ம க்ளோஸ் ஆகலை. ஸோ மேலே ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான். செகண்ட் டைமும் நமக்கு வந்து ரெண்டாவது முறையும் நமக்கு இந்த இடத்துல இது டச் பண்ணி பிரேக் ஆயிருக்கான் மேல. இப்போ நம்ம 1 2 3 4 5 முறை வந்து லோவை பிரேக் பண்ணாம போயிருக்கான். இப்போ இதுக்கு அடுத்த லோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? இந்த லோவை இப்போ போன ஐக்கு இந்த லோவை அவன் பிரேக் பண்ணக்கூடாது. அவன் பிரேக் பண்ணானா நம்ம கண்டிப்பா இங்க வாங்கின இடத்துக்கு இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகியே ஆகணும். என்ன பண்றான்? ஸோ அவனால லோவை பிரேக் பண்ண முடியல, மேலதான் போயிட்டான். இப்போ நம்மளுடைய செகண்ட் டார்கெட்டா மேல ஒரு டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட் போறான். இப்போ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 படிக்கட்டே வச்சுட்டான். இப்போ அடுத்ததா ஒரு படிக்கட்டு எங்க வச்சிருக்கான் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல தான் வச்சிருக்கான். சரிதா? ஃபுல்லாவே அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குதா நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்ப என்ன பண்ணிருக்கான், என்ன பண்றான்றத பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எங்க போயிருக்கு, ப்ரீவியஸ் நேத்தோடைய ஐய பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் பண்ணிட்டான். சரியா? அப்போ நம்ம எடுக்கிற ஒரு ட்ரேடுக்குமே லோயர் லோவர்ல நம்ம வந்து ரொம்ப லோவ்ல நம்ம எடுத்து ரிஸ்கை வந்து நம்ம சின்னதா வைக்கணும், டார்கெட்டை வந்து நம்ம பெருசா வைக்கலாம். சரியா? இப்ப நான் இந்த கேண்டில் நான் ரிஸ்க் இந்த கேண்டில் நான் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். என்ட்ரி எடுத்து நான் இந்த லோவை தான் நான் பிரேக் பண்ணுவான்னு வச்சிருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த லோவை பிரேக் பண்ணானா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். அப்ப அந்த 30-35 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த ட்ரேட்ல நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். ஸோ நான் இதை அப்படியே வச்சிருப்பேன் அப்படின்னா இவ்வளவு தூரம் தான் வருவோம்னா 35 பாயிண்ட்டுக்கும் 100 பாயிண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. 35 பாயிண்ட்னா அடுத்த இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தா கூட அடுத்த 35 பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இல்ல இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த இடம் இதுதான் நமக்கு தெரியுது. இந்த கான்செப்ட் பிரகாரம் பார்க்கும்போது அடுத்த இடம் இதுதான். ஸோ இந்த கேண்டில் நான் எடுத்தா கூட அடுத்த கேண்டில நான் க்ளோஸ் பண்ணிருப்பேன். இப்ப இந்த 2 இடத்துலயுமே நான் மிஸ் பண்ணிட்டேன். 3ஆவது ஒரு இடம் வருது. நான் 2 மணிக்கு மேலதான் மார்க்கெட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னும் போது 2 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு. இந்த கன்சல்டேஷன் இந்த லைன் தான். அப்ப கீழே இதுக்கு முன்ன நான் பாக்குறேன், மார்க்கெட் வந்து மேல போற மூட்ல தான் இருக்கு. ஸோ இந்த லைனை கீழே உடைச்சதுன்னா நான் எக்ஸிட் ஆகலாம். இப்ப இங்க இருக்கிற கன்சல்டேஷன் கேண்டில் நீங்க எந்த கேண்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய சினாரியோ வந்து இது கீழே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட். ஈஸியா புரியுதா? ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கு அடுத்தது மார்க்கெட் மேல போச்சு. இப்ப நான் இந்த இடத்துல ரிஸ்க் நான் இந்த இடத்துல ஒருவேளை எனக்கு ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் பண்ணியிருந்தேன்னா நான் இந்த இடத்துல கவர் பண்ண முடியும். ஒருவேளை நான் கவரே பண்ணாம செல் போயிருந்தேன்னா மார்க்கெட் மேல போயிட்டே தான் இருக்கும். புரியுதா? சேம் அதே போலதான் ரிவர்ஸ் சைட்லயும் அதே மாதிரிதான். செல் நீங்க எடுத்தாலும் எந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கு, என்ன மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க யூகிக்கலாம். இப்போ இது வரைக்கும் இந்த லோவை உடைக்கவே இல்லை, மார்க்கெட் மேலதான் இருக்கான். இப்போதையும் வந்து ட்ரெண்ட் ஆயின்னு இருக்கான். இப்ப நம்ம இதை 10 மினிட்ஸ்லயோ 5 மினிட்ஸ்லயோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியான ஒரு லுக் நமக்கு கிடைக்கும். தெரியுதுங்களா? ட்ரெண்ட் ஆயிட்டு மார்க்கெட் போயிட்டே இருக்கு. 1 2 3 4 5 6 அடுத்தடுத்து மேல போயின்னு இருக்கான். இவன் எவ்வளவு தூரம் போவான்? ஐயோ டைம் ஃப்ரேம்ல போய் பாருங்க. டேவ்ல வரலையா? 4 ஹவர்ஸ்ல போதா? போய் பாருங்க. இப்ப எங்க இருக்கு? சேம். இப்போ இதுதான் ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் 400 450 வரைக்கும் அவன் போவான். இதையும் உடைப்பானா? கண்டிப்பா உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கேருந்து திரும்பணும் தான். இப்ப நான் இங்க சொன்ன எல்லா விஷயமும் இந்த கேண்டில் அடங்கி இருக்கேன் பாருங்க. இது சப்போர்ட் எடுத்திருக்கு, ட்ரெண்ட் ஆகி மேல போயினே இருக்கு. இப்ப இங்கேருந்து போனா அடுத்தது எவ்வளவு தூரம் போவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேருந்து நிப்டி போகிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஏ வரைக்கும் இது வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட 75,000 அப்படின்ற இந்த மார்க் பண்ணியிருக்க பாருங்க. இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் நகரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஒருவேளை இதை நேரம் சர்க்குன்னு எப்படி போயிடுவோம்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்ல இருந்து இன்னைக்கு நிப்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பேங்க் நிப்டி 500-600 பாயிண்ட் ஏறி இறங்கினாரு. நாங்களாம் ஆன் பார்ப்போம். அப்படியே நீ இவ்வளவு பெருசா நான் இவ்வளவு தூரம் போயிருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ இவன் போறதுக்கு ஒரே ஸ்ட்ரோக்ல ஒரு 300-400 பாயிண்ட் எடுத்தாலும் மறுபடியும் அங்கேருந்து கொஞ்சம் ஃபுல் பேக். இப்போ இங்க எப்படி நம்ம படிக்கிறது மெத்தட் பார்த்தோம், அதே மாதிரி இங்கேருந்து ஏறுவான், மறுபடியும் கொஞ்சம் கரெக்ஷன் கொடுப்பான், மறுபடியும் ஏறுவான், சின்னதாக கரெக்ஷன் கொடுப்பான், மறுபடியும் ஏறுவான். எந்த இடத்துல போய் அவன் ஸ்ட்ரகிள் ஆவான் அப்படின்னா, ஸோ இது மாதிரியான ஒரு இடம் நமக்கு தேவைப்படும். இது மாதிரியான ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படும். அது எப்படி வரும்னா, அதுக்கு முன்னே நம்ம சினாரியை கொடுத்துட்டு இருப்பான். எப்படி நம்ம வந்து இங்கேருந்து பை மோடுக்கு ஒரு சினாரியை கொடுக்குறானோ, அதே ஒரு சிம்டம்ஸ் கொடுக்குறானோ, சேம் அதே மாதிரியே செல்லுக்கு நம்ம சிம்டம்ஸ் கொடுத்துருவோம். அதை நீங்க எந்த கேண்டில் வேணாலும் போய் பார்க்கலாம். ஸோ இதே தான் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன்னா லோவை உடைச்சா க்ளோஸ் பண்ணா, ஆனால் பட் அவனால பெருசா நிற்க முடியல, அடுத்த கேண்டிலே போனான். அவனுடைய இதனுடைய ஐயம் உடைக்க முடியல, அவனால லோவையும் உடைக்க முடியல. இதுக்குள்ளேயே கன்சல்டேஷன் மார்க்கெட் கன்சல்டேஷன்ல நின்று போச்சு. சேம் இதே மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மெத்தட் தான் பிரதர். இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் கேண்டில் வந்து எப்படி நகருது, கேண்டிலுடைய மூவ்மெண்ட் என்ன, அது ஏன் அந்த கேண்டில் எதுக்காக உருவாகுச்சுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பையரால உருவாகுதா, செல்லரால உருவாகுதா? கிரீன் கேண்டில் வந்தா பையர், ரெட் கேண்டில் வந்தா செல்லர். அதை அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகாதீங்க, கேண்டில் அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கோன்றத பார்க்கலாமா? அப்போ ட்ரேட் வந்து எனக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் 150 ரூபாய் ரேஞ்சில் தான், 150 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் திரும்பிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? 150 ரூபாய் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன சார், அதில் கலர் கலரா பச்சையும் சிவப்பாங்க காமிச்சிங்க, இதில் வெறும் க்ரீனாவே காமிக்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும். அதாவது கேண்டிலுக்கும் கலருக்கும் வித்தியாசம் கிடையாது. கேண்டில நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேண்டில் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ ஓப்பன்ல நான் என்ன பண்ணணும் அதே தான் இதுலையும் பண்ண போறேன். இனி வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங், அதாவது ப்ரீவியஸ் டேயோடைய க்ளோசிங் இதுதான் ஐ. 16ஆம் தேதியுடைய ஐயும் 16ஆம் தேதியுடைய லோவையும் நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல மார்க்கெட் எங்க எப்படி ஓப்பன் ஆகுது, அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத இதுல பார்க்கலாம். ப்ளே பண்றேன். ப்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை இருக்குல்ல, லோவை பிரேக் பண்ணிட்டான். லோவை பிரேக் பண்ணவன் என்ன பண்ணா, கரெக்டா வந்து இதுக்கு முன்னே இருந்த சப்போர்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க. இப்ப இவ்வளவு இந்த லோகோ பிரேக் பண்ணா இதுக்கு அடுத்த சப்போர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, இங்க இதை நான் சப்போர்ட்டா மார்க் பண்ணிருக்கேன், ரெசிஸ்டன்டா மேல மார்க் பண்ணிருக்கேன். இப்ப இதை உடைச்சிட்டான் கீழே ஓப்பன்லயே உடைக்கும் போது, அப்ப நான் என்ன பண்ணேன்னா இதனுடைய சப்போர்ட் ரேஞ்சு வந்து எனக்கு ப்ரீவியஸ் உடைய ரேஞ்சை நான் எடுத்துக்கிறேன் மறுபடியும். அப்ப இது ஒரு சப்போர்ட் ஜோனா இதுல மார்க்கெட் இங்க இருந்தான மார்க்கெட், அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்கேருந்து மார்க்கெட் மேல போகுதோ அதை நீங்க சப்போர்ட்டா புரிஞ்சுக்கணும். எங்க மார்க்கெட் நின்று அங்கேருந்து திரும்புதோ அதை ரெசிஸ்டன்ஸா பயன்படுத்திக்கணும். இந்த இண்டிகேட்டர்ஸ்ல வர பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சிம்பிளான விஷயம், எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதோ திரும்புதோ அதை சப்போர்ட் பாயிண்ட் ஆகும், எங்கேருந்து டவுன் சைட்ல மார்க்கெட் திரும்புதோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகும் நீங்க பயன்படுத்தணும். பை பண்ணணும்னா கீழே இருந்து மேல எந்த சைட்ல போகுது, இப்போ இங்க இருந்து தான் மேல போயிருக்கு, இங்க இருந்து மார்க்கெட் மேல போதா, அப்ப இதுவும் ஒரு சப்போர்ட் தான்.
அப்ப இங்க இருந்து மறுபடியும் இங்க போயிருக்கு. ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா, இங்க இருந்து போனவன் இவ்வளவு தூரம் வந்தான், இது கீழே உடைக்கல. அப்போ இது உடையாத இடத்த வந்து நான் வந்து சப்போர்ட்டா வச்சிருக்கேன். சோ இங்க இருந்து மறுபடியும் மேல போகுது, மறுபடியும் கீழே வரும்போது இந்த லெவலுக்கு கீழே வரல, மேக்சிமம் வரமாட்டான் அவனால. இவன் இங்க டச் பண்ணிட்டு மறுபடியும் மேல போவானே தவிர கீழே வந்து பிரேக் பண்ணானா எக்ஸிட். அப்போ ரொம்ப சின்னது கான்செப்ட். 15 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வாங்குற எக்ஸிட் 140 ரூபா, 10 பாயிண்ட் கூட நமக்கு கிடைக்காது. ரிஸ்க்ன்றது 10 பாயிண்ட் தான். ஆனா நம்ம ரிவார்ட் பாத்தீங்கன்னா, ஒருவேளை இங்க எடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 ரூபாய், 150 ரூபாய்க்கு எடுத்து 300 ரூபாய் 320 ரூபாய்க்கு போகுது. அப்போ 150 பாயிண்ட்டுக்கு 10 பாயிண்ட் ரிஸ்க்குக்கும் 150 பாயிண்ட் ப்ராஃபிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சோ இங்க நேத்து ஓப்பன் கேண்டிலே பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டான். கீழே வரும்போது என்ன பண்ணா, இந்த சப்போர்ட்டை உடைக்கவே இல்லை. சப்போர்ட்ல கரெக்டா வந்துட்டு இங்க இருந்து ரிவர்ஸ் எடுத்தவன் ஐயம் உடைக்காம, அதாவது நேற்றுடைய ஐயம் உடைக்கல. இது வந்து இது ஒரு ரெசிஸ்டன் வச்சுக்கலாம். நேற்றுடைய ரெசிஸ்டன் லெவல், இது ஒரு லெவல். சேம் இது ஒரு லெவல். நம்ம எப்படி நிப்டில பார்த்தோமோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இது ஒரு லெவல், இது ஒரு லெவல். ஏன்னா நான் இங்க இருந்து மார்க்கெட் போகும்போது இதை நான் சப்போர்ட்டா மார்க் பண்ணிருக்கேன். மார்க்கெட் இது வரைக்கும் இதுக்கு மேல உடைக்கல. ஸோ அங்கேருந்து கீழே திரும்பிடுச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் கீழே திரும்பும் போது இந்த இடத்த நான் சப்போர்ட்டா நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போலதான் இருந்து இவ்வளவு தூரம் மேல போனவன் இந்த இடத்துல இருந்து தான் கீழே வரான். அப்போ இதை நான் ஒரு ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணிக்கிறேன். சிம்பிளா புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் மேல இந்த சப்போர்ட் ப்ரீவியஸ் டேவுடைய, அதாவது 16ஆம் தேதிக்கு முன் 15ஆம் தேதியுடைய ப்ரீவியஸ் கேண்டில், அதாவது 16ஆம் தேதி முன் கேண்டில், முன்ன ப்ரீவியஸ் அந்த கேண்டில நான் மார்க் பண்ணும்போது எனக்கு ஒரு கிளியரான வியூ கிடையாது. இப்போ மார்க்கெட் வந்து கால் சைடு வந்து மேல போயிருக்கு. இப்போ நான் இதுல எந்த நான் என்ட்ரி எடுக்கலாம்? நான் இப்போ உடனே என்ட்ரி எடுக்கலாமா? தெரியலையே, நான் வெயிட் பண்றேன். சேம் அதே லாஜிக் தான். நம்ம எப்படி நிப்டில பார்த்தோமோ, நிப்டில என்ன பண்ணோம், இங்கேருந்து மேல போச்சு, ஒரு ரெட் கேண்டில் இருந்தது, அடுத்த கிரீன் கேண்டில் வருது. நான் கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில் இது கீழே க்ளோஸ் ஆகல அப்படின்னு நினைச்சு நான் 210ல என்ட்ரி எடுத்தோம்னா சேம் அதே தான். இங்கேருந்து போயிடுச்சு, ஒரு கேண்டில் வந்தது, இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகல, அதாவது இது ரெட் கேண்டிலா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகல. அப்ப எனக்கு இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய க்ளோசிங் பிரைஸ் 200 ரூபாய், 199 ரூபாய். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு பையை நான் எடுத்துடுறேன். இந்த இடத்துல நான் பையை எடுத்துடுறேன். பை எடுத்தேன்னா நான் எங்க ஸ்டாப் லாஸ் எடுப்பேன்? இது வந்து பை ரேஞ்ச், பை. அப்போ நான் இந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வெயிட் பண்றேன். ஏன்னா இந்த கேண்டில் கீழே க்ளோசிங் ஆகல. நேற்று ப்ரீவியஸ் சப்போர்ட், அதாவது நேற்றோட சப்போர்ட்டுக்கு மேலதான் கேண்டில் இருக்கு. ஓப்பன் கேண்டில் பாடி, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பாடி கீழே தான் க்ளோசிங் ஆகல. அடுத்த கேண்டில் டைம் ஆயிடு போச்சு. ஓப்பன் டைமிங், அந்த டைமிங்ல 9:20 டைமிங்ல நான் என்ட்ரி போட முடியாது. ஏன்னா என்ட்ரி போட்டாலும் ஒரு 4 ரூபா 5 ரூபா தள்ளி தான் கிடைக்க போகுது. அப்போ நான் 200 ரூபாயில என்ட்ரி எடுத்துட்டேன். இப்போ 200 ரூபாயில என்ட்ரி எடுத்தேன்னா எங்க நான் வெயிட் பண்ணணும்? ஸோ பிளே பண்றேன். ஸோ சடனா மறுபடியும் கீழே வந்துட்டான். கீழே வந்தவன் என்ன பண்றான்? இந்த கேண்டில் வந்தவன் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோவையும் பிரேக் பண்ணல. அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் போயிடுச்சு. அப்போ சேம் அதே தான் நம்ம எப்படி ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தோமோ அதே செனாரியோ தான் இதுலயும் நமக்கு நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோவை அவன் பிரேக் பண்ணல ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லோ வச்சிருக்கான், அந்த லோவையும் பிரேக் பண்ணல. நம்ம இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய நிக் பாயிண்ட். இப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கேன்னா நான் லோவை தான் நான் க்ளோசிங்கோ லோவையோ நம்ம ஸ்டாப் லாஸ் போட போறோம். இது கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் தான், ஏன்னா கேண்டில் பெருசா இருக்கிறதுனால பெரிய ஸ்டாப் லாஸா நமக்கு போகும். சில நேரங்களில் மீடியமா கிடைக்கும், பல நேரங்களில் மீடியமா தான் கிடைக்கும், சில நேரங்களில் தான் பெருசா நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த கேண்டில் வந்து ரெட் எது கிரீன் எதுன்னு தெரியல. எனக்கு டவுன் சைட்ல இருந்தது மார்க்கெட்டு. கேண்டில் நான் பார்த்தேன், கேண்டில் மேலேயே தான் இருக்கு. அதனால நான் இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தேன். நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன், ரிஸ்க் எடுக்கல, என்ட்ரி எடுத்தேன். ரிஸ்க் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்ல 50%, இல்ல இந்த க்ளோசிங் கேண்டில் லோ ஓப்பனையோ இல்ல க்ளோசிங்கோ எதோ ஒன்று லோவையோ இல்ல க்ளோசிங்கோ
க்ளோசிங்னா இதுதான் வரும், ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ லோ, அப்படி இல்லைன்னா ஓப்பன். இந்த ரெண்டு ரேஞ்சில் ஏதோ ஒன்றுத்த நான் ஸ்டாப் லாஸா நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் எதுவும் போடலை. பட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்தது, மேலே போச்சு, மறுபடியும் கீழே வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கிளியரான வியூ கிடைச்சிருச்சு. ஏன்னா இது ஒரு லோ, ஆக்சுவலா இதுவே ஆரம்பத்திலேயே இதுதான் நமக்கு வந்து ஒரு லோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இது அடுத்தது ஒரு லோ ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் இங்க எடுத்ததுக்கு வந்து இங்க எடுத்த என்ட்ரிக்கு நான் எங்க ஸ்டாப் லாஸ் போடணும், என்னுடைய ரிஸ்க் லெவல் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கிளியரா மார்க்கெட் புரிய வச்சிருச்சு. சரிங்களா? இப்ப பிளே பண்ணியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொன்ன மாதிரி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். நான் இந்த இடத்துல பை எடுத்திருக்கேன், ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருச்சு, எனக்கு ஹாப்பி. ஓகே, நம்ம வந்து நம்ம எடுத்த என்ட்ரி வந்து சரியான என்ட்ரி அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதுக்கு அடுத்தது இங்கேருந்து தான் போயிருக்கு, அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் மேல போயிட்டே தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் சேம் அதே டைரக்ஷன்ல இங்க போயிட்டு இந்த இடத்துல வந்து நிக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய அடுத்த லோவா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அடுத்த லோ, அதாவது அடுத்த படிக்கட்டை இந்த இடத்துல தான் கட்டுறான். சரிங்களா? ஸோ அடுத்த படிக்கட்டை இந்த அளவு தான் கட்டியிருக்கான். இந்த இந்த லைனு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். எங்க வாங்குது, இங்க வாங்குது 200 வாங்குங்க, 230லயே நானே வெளியே வருவேன். எதுவுமே க்ளோஸ் ஆகவே இல்லை, அப்படியே தான் மூவிங்ல போயிட்டே இருக்கு. ஸோ என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த இதோடைய டார்கெட். ஸோ ரைட்ஸ் அவனுக்கு இது வரைக்கும் இருக்கு வரத்துக்கு, அவன் இது வரைக்கும் கீழே வரதுக்கு அவனுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ஒரு கேண்டில காமிக்கிறான். இந்த இடத்துல இங்கேருந்து வந்தவன் பாசிட்டிவான ஒரு கேண்டில் காமிக்கிறான். இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆக வேண்டியது இருக்காது, ஏன்னா பாடி க்ளோசிங் எதுவுமே கீழே க்ளோஸ் ஆகாம அப்படியே ரிவர்ஸ்ல தான் போயிருக்கு, மார்க்கெட் மேலதான் போயிருக்கு, கீழே எதுவுமே க்ளோசிங் ஆகல. அதனால நம்ம தைரியமா மேல இருக்கோம். ஏன்னா நம்ம இங்க எடுத்தது இந்த இடத்துல எடுத்திருக்கோம். இந்த லோவை கிராஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து பயம் இருக்கணும். பயம் இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ்ன்னு வரப்போகுது. அது வரைக்கும் நமக்கு லாஸ் கிடையாது. வேணும்னா ப்ராஃபிட்டை, எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும், 200 எடுத்தேன், எனக்கு ஒரு 25 பாயிண்ட் கிடைக்குது போதும்னா அது சின்ன ஸ்கால்பிங் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய விருப்பம், ட்ரேடருடைய விருப்பம். ஸோ அடுத்து என்ன நடக்குது, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட்டு அடுத்த படிக்கட்டு வச்சு சேம் அதே படிக்கட்டுல வச்சு மூவிங் ஆகிட்டு இருக்கு மேல. ஸோ என்னுடைய டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு ரீச் ஆயிடுச்சுங்க. நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 200 எடுத்துருக்கேன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதுதான், என்னுடைய ப்ரீவியஸ் உடைய சப்போர்ட், சாரி ரெசிஸ்டன்ஸ். இந்த ப்ரீவியஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் தான் என்னுடைய இது. ஏன்னா இவன் இங்கேருந்து ஏறினவன் ஃபர்ஸ்ட் இதுல வந்து பிரேக் ஆயிட்டான், செகண்ட் படிக்கட்டு வச்சவன் கீழே உடைக்கவே இல்லை. அடுத்தது என்ன, கீழே படிக்கட்டு கீழே உடைக்காதவன், கீழே வராதவன் எங்க போகணும், ஒண்ணு அதே இடத்துல நிக்கணும், இல்லைன்னா மேலதான் போகணும். கரெக்டா? ஒண்ணு கீழே வரணும், கீழே வரல, அப்ப மேல போகணும், மேல போய் தான் ஆகணும். இல்ல ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கிறான், அப்ப கன்சல்டேஷன் ஆயின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப கன்சல்டேஷன் எங்கேயோ இடத்துல உடைக்கணும், ஒண்ணு மேல உடைக்கணும், இல்ல கீழே உடைக்கணும். மூணே விஷயம் தானே மார்க்கெட்ல இருக்கிறது. என்ன 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 மார்க்கெட்டுடைய பேட்டர்னே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பையி, இன்னொன்னு செல்லு. ஒண்ணு வாங்கி விற்கணும், இல்ல வித்து வாங்கணும், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இது எதுவுமே இல்லைன்னா வாங்கின இடத்துலயே நியூட்ரலாவே சுத்தின்னு இருப்பான். இந்த மூணே விஷயம் தானே, மூணே ட்ரெண்டு தானே, ஒண்ணு அப் ட்ரெண்டு, இன்னொன்னு டவுன் ட்ரெண்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன். இந்த மூணே விஷயத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது மார்க்கெட்ல. அதே போல பை செல்லு, பை பண்ணி செல் பண்ணணும், செல் பண்ணி பை பண்ணணும். மார்க்கெட்ல ரெண்டு விஷயமும் நடக்கும். அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மார்க்கெட்டும் பொதுதான். நீங்க எந்த ஒரு ஷேர்ஸையும் வாங்கியும் விற்கலாம், வித்தும் வாங்கலாம். 100 ரூபாய்க்கு வித்துட்டு 50 ரூபா வந்து நான் வாங்கணும், நமக்கு அதுவும் 50 ரூபா ப்ராஃபிட் தான். அதே மாதிரி 50 ரூபாய்க்கு வாங்குற, நான் 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு அதுலயும் 50 பாயிண்ட் ப்ராஃபிட் தான். நான் வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு வித்தாதான் நஷ்டம். சரிங்களா? 100 ரூபாய்க்கு வித்துட்டு
நான் போய் 150 ரூபாய்க்கு நான் வாங்கினா அதுவும் நஷ்டம் நமக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்மளுடைய என்ன நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத நமக்கு வந்து மிக மிக கவனமா இருக்கணும். நம்ம பை பண்ணி செல் பண்றோமா, செல் பண்ணி பை பண்ண போறோமா, அதுக்கு நமக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் நமக்கு பயன்படுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ நான் இங்க எடுத்த 110 ரூபாய்க்கு எடுத்த 200 ரூபாய்க்கு எடுத்த டார்கெட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி, ஏன்னா நிஃப்டியும் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போயின்னு இருக்கு. அப்போ நான் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 150 கால், 24,150 கால் எடுத்திருக்கேன். ஸோ நிஃப்டி மேல போகும்போது காலம் நல்ல மூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்கு, கன்ஃபார்மா கான்பிடென்ட்டா அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம நிஃப்டி மேல போகும்போது கான்பிடன்ட் லெவல் காலம் மேலதான் போகும் அப்படின்ட்டு ஒரு கான்பிடன்ட் லெவல் இருக்கு. நம்ம மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆன மாதிரி மார்க்கெட் இதுலயும் போயிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 305 ரூபாய்க்கு மேல. அப்போ இதனுடைய சப்போர்ட் ரேஞ்சுக்கு மேல போய் தான் க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ இது நாளைக்கு பாசிட்டிவா இருக்கும். இது க்ளோசிங் டைமா இருக்கிறதுனால இந்த இடத்துல புக்கிங் வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லது. அதாவது இங்க வாங்கின ஒரு பிரைஸை, இங்க வாங்கின ஸ்டாக்ஸை இங்க நீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம இன்னைக்கு வந்து இது போதும் அப்படின்றத கான்செப்ட்ல நீங்க புக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதுல நம்ம கலரை மாத்தி பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்ப கலர் மாத்தின பிறகும் புரியுதுங்களா? ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கும் என்ன நடக்குது அப்படின்றத மார்க்கெட்ல இது ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்குங்க. கண்டினியூ மார்க்கெட்ல இது வந்து ரிப்பீட்டடா 1 by 1 நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம இண்டிகேட்டரை பயன்படுத்தணும், அதை வேற ஒரு பயன்படுத்தணும். அது எல்லாமே வந்து ஒரு ஒரு நம்மளே அறியாம ஒரு மாயை தான். அதெல்லாம் வச்சு நம்மளால வந்து ப்ராப்பரா ட்ரேடை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. இப்ப இண்டிகேட்டர் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னா இந்த கேண்டில்ன்ற ஒரு விஷயமே தேவைப்படாது நமக்கு. சரிங்களா? கேண்டில்ன்ற ஒரு விஷயமே நமக்கு தேவைப்படாது. ஸோ இங்க வச்ச படிக்கட்டை அடுத்த படிக்கட்டு இங்க வச்சிருக்கலாம். இதுக்கு அடுத்த படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கிறான். இப்போ இவன் அப் ட்ரெண்ட்ல போறானா டவுன் ட்ரெண்ட்ல போறானா? அப் ட்ரெண்ட்ல போறானா எனக்கு போதுன்ட்டு நான் விற்கணும். ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு, நான் வித்துட்டேன். நாளைக்கு அதே நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்கிறானுங்க, நாளைக்கு என்ன எண்ணத்துல குண்டு போடுவானுங்க, என்ன பண்ணுவானுங்க அப்படின்றத நாளைக்கு அதே நாளைக்கு பார்ப்போம். ஒருவேளை நாளைக்கு மேபி நாளைக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு கூட ஓப்பன்லயே மேல தூக்கிட்டு மறுபடியும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மறுபடியும் கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த ஒரு லோவையும் வந்து உடைக்க கூடாது. ஒரு லோ உடைச்சான்னா என்ன பண்ணுவான், இங்கேருந்து இப்போ இந்த லோ உடைச்சானா இங்கேருந்து வருவான், மறுபடியும் மேல போயிட்டு அந்த லோவை டச் பண்ணி மறுபடியும் இந்த லோவை டச் பண்ணி மறுபடியும் கீழே தான் வருவான், அடுத்த லோவை உடைப்பான். எப்போ இந்த லோவை அவன் பிரேக் அப்பர் சைட்ல பிரேக் பண்றானோ அப்பெல்லாம் கண்டிப்பா மார்க்கெட் வந்து டைரக்ஷன் மேல போயிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, இந்த காணொலி இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும்னு நான் நம்புறேன். நாளைக்கு வேற ஒரு பதிவுல பார்க்கலாம். வணக்கம், நன்றி, வணக்கம்.